ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டில் விரதமாக இருக்குன்னு. அது இன்றைக்கி தான் பால் குடம் எடுக்கிறது. இன்றைக்கி மகா சிவராத்திரிங்கிறதுனால இன்றைக்கி அம்மனுக்கு 108 பால் குட அபிஷேகமும் அன்னதானமும் இன்றைக்கி நடக்கும். இன்றைக்கி என்னோடய பையனும் என்னோடய ஹஸ்பண்டும் தான் பால் குடம் எடுக்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் இருக்கிற விநாயகர் கோவில், வரம் தரும் விநாயகர் ஆலயத்தை பற்றி ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த கோவில்லேருந்து தான் எந்த கோவிலுக்குமே பால் குடம், காவடி எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போவாங்க. 2 பேருமே பால் குடம் எடுக்கிறதுனால நான் தான் வீடியோ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் இந்த வீடியோவில் நான் இருக்கவே மாட்டேன். அதனால் அவங்க 2 பேரையும் மட்டும்தான் நான் கவர் பண்ணேன். வர்ற நேரத்தில் அவங்க பால் குடம் எடுத்துகிட்டு வர்றதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் என்னோடய பையனை நான் பிடிச்சிட்டு வர்றதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை. நல்ல கண் குளிர பால் அபிஷேகத்தையும் பார்த்துட்டு, அம்மனோட அலங்காரத்தையும் பார்த்து, தீபாராதனை எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே அன்னதானம் கொடுத்தாங்க. அதையும் என்னோடய பையன் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம்.